வணக்கம் நேயர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்தில் போதகர் ராஜா அவர்களை நாம் சந்திக்கவிருக்கிறோம். ஆண்டவர் அவர் எப்படி தெரிந்து கொண்டார், இன்றைக்கு அவர் எப்படி பயன்படுத்தி வருகிறார் என்பதை அவர் சொல்ல நாம் கேட்போம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. உங்களுடைய பெயர், உங்க குடும்ப பின்னணி, உங்க கூட பிறந்தவங்க, உங்களுடைய இளமை பருவம், இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நான் வந்து பிறந்து வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை தான். எங்கள் குடும்பம் வந்து இயேசுவை அறியாத குடும்பம் தான். என் பேர் ராஜா. இயேசுவை அறியாத குடும்பம் தான். இயேசு பற்றி கேள்விப்படாத குடும்பம்னு நினைச்சிக்கலாம். தமிழ்நாட்டில் கூட இப்படிலாம் குடும்பம். ஆமா, அப்படிப்பட்ட குடும்பம் சென்னையில். அதுவும் ஆமா, சென்னையில. பாருங்க, அப்ப எந்த அளவுக்கு கிறிஸ்தவங்க சுவிசேஷமே சொல்றது இல்லை. இயேசு குடும்ப சொத்தை அவங்களே வச்சுக்கிறாங்க. ஆமா, அப்படிதான் நாங்க வாழ்ந்து வந்தோம். ஏன்னு சொன்னா நாங்க இருந்த இடம்லாம் அப்படிதான். எப்படி சொன்னா, நாங்க வந்து ஒரு குவார்டர்ஸ்ல இருந்தோம். அங்க இருக்கிற மக்கள் கூட தான் எங்களோட தொடர்பு அதிகமா இருந்தது. வெளி உலகம் அவ்வளவு தெரியாது. அந்த குவார்டர்ஸ்ல இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்களோ அப்படிதான் எங்களோட வாழ்க்கை நடைமுறையே இருந்தது. ஆமா, இது ரைட்டுனா ரைட்டு, லெப்ட்னா லெப்ட், அப்படிதான். ஸ்கூல் பருவத்தோட அப்படிதான் போயிருந்தோம். சின்ன வயசுலாம் பாத்தீங்கன்னா பண்ணாத அமகலமே கிடையாது. எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸு கூட போயிட்டு எத்தனையோ பிரச்சனைலாம் நிறையா நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து. அப்போல்லாம் வந்து அப்போல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருந்தார். ஸ்ட்ரிக்டாக என் கூட பிறந்தவங்க வந்து அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி இருக்காங்க. எல்லாம் ஒரு ஃபேமிலி. ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல பாசமான குடும்பம் தான் இருந்தாங்க. ஆனால் சில விஷயத்துல இந்த ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து தவறான பழக்கத்தில் நான் போக சொல்ல பயங்கர பிரச்சனைலாம் வந்தது. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் நாங்கள் அந்த குவார்டர்ஸ் வாழ்க்கையிலேருந்து வெளியில் அப்போ தான் வர ஆரம்பித்தோம். வெளியில வர சொன்னா எங்க மயிலாப்பூர் பகுதிக்கு வந்தோம். அப்பதான் எங்க ஆயா வீட்டுக்கு நாங்க வந்தோம். அங்க இருந்தா பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ், அங்க இருந்த தொடர்பு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல தொடர ஆரம்பிச்சது. அப்புறம் பார்த்தா என் ஸ்கூல் லைஃப்லாம் நிறைய கொஞ்சம் கட்டா வர மாதிரி இருந்தது. சரியா படிக்கலாம் அவ்வளவும் தெரியாது. அப்படிதான் சென்னையில இருக்கிற மயிலாப்பூர்ல இருக்கிற ஸ்கூல்ல அப்படியே சேர்த்து விட்டாங்க. இந்த ஸ்கூல்ல இருந்து பிரச்சனை வந்தா இன்னொரு ஸ்கூல்ல அம்மா சேர்ப்பாங்க. இருந்தாலும் மயிலாப்பூர்லயே ஒரு 2-3 ஸ்கூல்ல நான் மாறி மாறி தான் படிச்சேன். இங்க ஒரு கிளாஸ் முடிச்சேன்னா அடுத்த ஒரு கிளாஸ் முடிச்சு, இப்படிதான் ஏதாவது பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து இப்படிதான் என்னோட வாழ்க்கையெல்லாம் போயிருந்தது. கொஞ்சம் காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எங்க அப்பா நீ இங்க இருந்தா சரி வர மாட்டேன் சொல்லி என்ன பண்ணாரு, என்னை கூட்டி திண்டிவனத்துக்கு கொண்டு போயிட்டாரு. என்ன ஒண்ணி தனியா வச்சுட்டாரு. அவர் ஏன் பாதுகாப்பு இருந்தா நீ நல்லா இருப்பாப்பா அப்படின்னு. அங்க இருந்தாலும் என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்துன்னு இப்படிதான் இருந்தேன். நான் 10th முடிக்கிறதுக்குள்ளேயே எப்படியோ 3-4 கிளாஸ் ஸ்கூல்ல மாறிடுச்சு. ஆமா, அப்படிதான் தொடர்ச்சியா இந்த ஸ்கூல்ல படிச்சேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸு கூட சுத்தி அந்த வயசுல வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்தி நிறைய ஸ்கூல்ல கட்டடிச்சு சினிமாவுக்கு தான் நேரம். அதே போல எந்த ஸ்டாரு, அதாவது மெயின் இப்போ ஸ்டாருன்னா அந்த ஸ்டாரோட படத்தை வீட்டுல வச்சுன்னு அந்த படத்தை ஃபுல்லாவே என்ன நல்ல இருக்கிற ரூபா நோட்லாம் ஒட்டி எல்லாம் எனக்கு பிரேமா என் படம், அம்மா அப்பா படம் இருக்கிறதோட அந்த ஸ்டாரோட படம் வீட்டு ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லி அப்படி ஒரு ஆசை. என் பாக்கெட் ஃபுல்லா நம்ம ஸ்கூல் படிக்க சொல்ல என் நோட் இருக்கும். ஏன் அந்த நோட்ல அந்த ஸ்டாரோட போட்டோஸ் தான் நிறைய வச்சிருப்பேன். அந்த சினிமா ஸ்டாரோட போட்டோஸ் எல்லாம் அதை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, விளையாடுவாங்க. இந்த ஸ்டாரோட போட்டோ இப்படிலாம் ஸ்கூல்ல நான் வந்து ரொம்ப அமகலை பண்ணி அப்படிப்பட்ட காலகட்டத்துல நாங்க வாழ்ந்து கொண்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன தெரிய ஆரம்பிச்சு இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு 10th முடிக்க ஆண்டு உதவி செஞ்சாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வர சொல்ல சரி இதுக்கப்புறம் படிக்கலாம் வேணாம் சொல்லி சின்ன சின்ன வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே சின்ன சின்ன வேலைக்கு தான் போயிருந்தேன். என்ன வேலை கிடைச்சாலும் செய்வேங்க. வேலைக்கு போவேன், என்ன வேலை செஞ்சாலும் செய்வேன். அதே போல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் நிறையா தான் இருந்தது. ஆனா ஒரே விஷயம் வந்து நான் வந்து தூரமா இருந்தேங்க. என்னன்னா எவ்வளவுதான் என் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த குடி
இதை வந்துட்டு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் என்னை மட்டும் என்ன பண்ணுவாங்க அந்த விஷயத்துல சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா அப்பத்துல இருந்தே எங்க அப்பா வந்து முக்கியமா வெறுத்த விஷயமே இந்த குடிதான். அது ஆனா என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த விஷயத்துல இருந்தாங்க. இன்னைக்கு சமுதாயமே சீரழிஞ்சு போறது இந்த குடியில தானே. ஆமாயா. ஆமா. அந்த சாராயம் வித்து தான் மாநிலத்திலேயே நடத்தணும்ன்றாங்க. சாராயம் வித்து வர காசுல நம்ம அது பாவ காசு, அது பிள்ளைக்கே கொடுக்க கூடாதுன்னு மாநிலமே அப்படிதான் நடக்குதுன்றாங்க. என்ன கொடுமையும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருந்தாலும் என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு விஷயத்துல மட்டும் என்ன ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. இந்த அவங்க எல்லாம் அந்த விஷயத்துக்கு போனாலும் ஆனா சினிமால ரொம்ப அடிக்டிவா இருந்தேன். எல்லாம் ஸ்டார் படம் அதுல இருந்தேன். ஆனா இந்த குடி விஷயத்துல வந்துட்டு என்ன பண்ணேன், அதை மட்டும் தொட விடாதபடிக்கு அந்த ஒரு வேளை அப்ப என் மேல கிருபை வச்சாரு. அதுல எனக்கு தெரியாது. அப்படி இருந்தா நாட்களில் தான் என் கூட வந்து ஒரு கிறிஸ்தவ ஃப்ரெண்டு ஒருத்தவன் கிடைச்சாரு. அவன் நல்ல ஃப்ரெண்டு தான். ஆனா இயேசு பத்தி வாயில ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது. அவன் கிறிஸ்டின் தெரியும், ஆனா இயேசு யாரு எப்படிப்பட்டன்னு தெரியாது. அதை பத்தி சொன்னதே கிடையாது எனக்கு. ஆனா என்னுடைய வாழ்க்கையில என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்றோம், நிறைய இந்த இன்னைக்கு இருக்க வேதவசனம் சொல்லுது பக்தி உள்ளவனே கர்த்தர் தனக்காக தெரியும். ஆனா நான் அப்போ வந்து என்ன பண்ணேன், இப்படியும் இருந்தேன். இந்த உலகத்துல எது பக்தியோ ஒரு பக்தி விட மாட்டேன். ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நான் மயிலாப்பூர்ல வந்த உடனே எங்க மாமாலாம் வந்து அங்க ஒரு வியாபாரம் பண்ணுவாங்க. வியாபாரம் பண்ண சொல்லி சரி நானும் என்ன வியாபாரம் பண்ண சொல்லி பார்க்க சொல்ல அந்த களிமண் எடுத்து என்ன பண்ணாங்க, ஒரு சிலையை செஞ்சு அதை விற்கிற இது செஞ்சாங்க. நாங்களும் என்ன பண்ணோம், பரவாயில்ல இது நல்லா இருக்கே வியாபாரம் சொல்லி என்ன பண்ணோம், நாங்களும் அந்த அந்த ஃபெஸ்டிவல் வர சொல்ல ஒரு ஊர் ஃபுல்லா போய் களிமண் மூட்டை மூட்டையா எடுத்துன்னு வந்து அந்த அச்சு வாங்கிட்டு வந்து அச்சியை செஞ்சு இந்த சிலையை வித்தோம். ஜனங்கிட்ட தான் வித்தோம். ஜனங்கள் தான் வித்து அந்த எல்லா ஃபெஸ்டிவல்லையும் நாங்க என்ன பண்ணுவோம், என்ன பண்ணா நம்மளுக்கு பணம் கிடைக்குமோ அது எல்லாமே செஞ்சிருந்தோம். பண்டிகை ஆமா, எல்லா பண்டிகைகளும் எதை செஞ்சா நமக்கு பணம் கிடைக்கும் அது எல்லாமே செஞ்சோம். அதெல்லாம் செஞ்சுட்டு அந்த பணத்தை வச்சுதான் நாங்க வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தேன். ஆனா இது எல்லாமே எங்க அப்பா வந்து என்ன பண்ண மாட்டாரு, கேட்டாரு. ஆனா நான் எதுவுமே என்ன பண்ணல, காது கொடுத்து கேட்கல. ஆமா, ஒரு பக்கம் ஒண்ணு நல்லா படிச்சிருக்கணும், அதையும் அவாய்ட் பண்ணிட்டேன். ஒண்ணு இந்த பணத்தையே சம்பாதிச்சு அந்த பணத்தை வாங்கி என்ன பண்ணேன், எல்லாமே செலவு பண்ணி இப்படிதான் ஓடினே இருந்ததுயா. அதுக்கப்புறம் சென்னையில வந்து இப்படியாக என்னோட படிப்பு முடிக்க உதவி செஞ்சாரு. இப்படியே போயின்னு எங்க வாழ்க்கையில தான் சரி சொல்லிட்டு மேரேஜ் பண்ணலாம் பிளான் பண்ணாங்க. சரி சொல்லிட்டு மேரேஜ் பண்ணால் அவங்க நல்ல இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். மேரேஜ் பண்ணிட்டு சென்னையில பார்த்தீங்கன்னா வடபழனியில் இருக்க மிக பிரம்மாண்டமான ஒரு கோயில். அந்த கோயில வந்து கல்யாணமே நடத்தணும்னு சொல்லி நான் வைராக்கியமா இருந்தேன். ஏன்னா நான் தான் என்ன பண்ணேன், அந்த களிமண்ணா எடுத்து செஞ்சு வித்தனால இதுதான் தெய்வம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன், அவ்வளோ ஒரு வைராக்கியமா இருந்து அந்த கோயில தான் கல்யாணம் பண்ணு சொல்லிட்டு அங்கேயே கல்யாணம் பண்ணி எங்க வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சோம். அது வரைக்கும் எனக்கு ஏசுலாம் யாருன்னே தெரியாது. ஏன்னா எனக்கு தெரியாது, சொல்லக்கூடிய ஆளும் கிடையாது. இருந்த ஒரே கிறிஸ்தவ நண்பரும் என்ன பண்ண இயேசுவை பத்தி சொன்னது கிடையாது. 2 விஷயம் தெரியும், ஒரு இடத்துல 2 இடத்துல, ஒண்ணு சாந்தம் சர்ச்சு இல்ல பெத்தனங்களுக்கு. பைபிள்ல வந்து 2 பாவம் இருக்கு. செய்யக்கூடாதது செய்யறது ஒரு பாவம், செய்ய வேண்டியது செய்யாததும் பாவம் தான். ஆமா. அப்போ இயேசு பத்தி எனக்கு தெரிஞ்சு கூட இருக்கிறவங்களுக்கு சொல்லாம இருக்கிறது நிச்சயமா பாவம் தான். அதை நிறைய பேர் உணர்றதே இல்லை. கிடையாது, ஏதோ தவறு செய்தாதான் பாவம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவரை பத்தி அந்த அறிக்கை கூட ஆமா, அவரு நம்ம ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, மனுஷர் முன்னாடி நீ சொல்ல வெக்கப்பட்டா நானும் வெக்கப்பட்டுருவேன்பா. முக்கியமான இடையில வெக்கப்பட்டுருவேன். ஒரு முக்கியமான நாள் வருது, ஆமா, அன்னைக்கு நானும் கொஞ்சம் வெக்கப்பட வேண்டியதாயிடும். ஒரு முன்னாடி நமக்காக ஆண்டவர் நிர்வாணமா தொங்க கூட அவர் வெக்கப்படல. அவர் முகத்துல காரி துப்பு நாங்க வெக்கப்படல. அவர் நமக்காக அசிங்கப்பட்டார், அவமான கோலமாட்டார், பிசாசு பிடிச்சவன் நாங்க இல்லையா. அவர் தச்ச மகன் இழிவுபடுத்தினாங்க, அவருடைய குலத்தை சொல்லி வீட்டோட தொழிலை சொல்லி இழிவுபடுத்தினாங்க இல்லையா, குடும்பத்தை சொல்லி இழிவுபடுத்தினாங்க. நன்மை செய்த அவரை வந்து குற்றவாளினாங்க, கலகக்காரன்னாங்க, சமாதானக்காரனரை சமாதானத்தை கெடுக்கிறவங்க, பெருங்குற்றத்தை வீண்பழிய சுமத்தினாங்க. இவ்வளவு சுமந்து இவ்வளவு அவமானப்பட்ட அவரை வாயை திறந்து சொல்றதுக்கு நம்ம வெக்கப்பட்ட, அவர் முக்கியமான நாள் அவர் வெக்கப்பட்டாருன்னா என்ன பண்றது, அவர் வெக்கப்படுவேன்னு சொல்லியிருக்காரு. மனுஷருக்கு முன்னாடி அறிக்கை பண்ணாதவன அங்க வந்து அவர் மத்தியஸ்தரா இருக்க மாட்டேன்ட்டாரு இல்லையா. அவர் வந்து அன்றைய பாவங்களை மன்னிச்சு எனக்கு மத்தியஸ்தரா இருந்து எனக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுக்கணும் அப்படின்னா அவருக்கு அவருடைய ராஜ்யத்தின் மத்தியஸ்தரா நாம இந்த உலகத்துல இருக்கணும். ஆமா, கரெக்ட், கண்டிப்பா. அப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எனக்கு முதல் இயேசுன்னு எப்போ தெரிஞ்ச ஆரம்பிச்சதுன்னா, இந்த சாந்தம் சர்ச்சை போனா அங்க சிலுவையில் தவங்க இவர் தான் இயேசு அப்படின்னாங்க.
அதே பேர் பெசன் நகர் வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போனா இதுதான் இயேசுனா, ஓ இவர் தான் இயேசு அப்படின்னு சொன்னோன்னா அப்போ என்ன பண்ணி நான் செஞ்ச அந்த சிலை நிமித்தமா அதுவும் என்ன பண்ண ஒரு தெய்வமா, அதான் நம்ம ஒண்ணு சேர்த்து. ஆமா இது இன்னொன்னு பிளஸ் ஆட் ஆயிட்டாரு அவ்வளவுதான். இது ஒரு தெய்வமா என்ன ஆயிடுச்சுன்னா இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ண வணங்க ஆரம்பிச்சோம். இப்படிதான் எங்க வாழ்க்கை நடைமுறையே போயிருந்ததுயா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நான் வந்து எங்க அப்பா வந்து ஒரு டிரைவிங் கத்துக்கணும், இப்படிலாம் வந்து செட் ஆக மாட்டேன்னு சொல்லி ஒரு டிரைவிங் கத்து கொடுத்தாரு. டிரைவிங் கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் நீ டிரைவிங் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் டிரைவிங் வேலை போகலான்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணேன், ஒரு டிரைவராக சேர்ந்தேன் ஒரு 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 வீட்டுக்கு. அதுவும் கொடுங்க நான் ஸ்கூலில் என்னதான் ஒருத்தங்கிட்ட நான் ஒரு ஸ்கூலாக மாறி பண்ணோம், வேலையிலையும் அப்படிதான் இருந்தேன். ஒருத்தர்கிட்ட ஒழுங்கா உண்மையா ஒரு வேலை செஞ்சு 1 வருஷம் செஞ்சு இது வரைக்கும் நான் போனஸா வாங்கினது. அது எப்படின்னா எனக்கு அப்படிதான் தெரிஞ்சது. நீங்க அப்படியே எத்தனை யாரெல்லாம் கார் வச்சிருக்காங்களோ அத்தனை பேருக்கிட்ட என்ன பண்ணேன் இவங்க ஏன்னா குறை சொல்ல இருந்தேன், இவங்க சரியில்லை. ஏன்னா எனக்குள்ள அந்த குறை ஆவி இருக்குன்னு எனக்கு அப்புறம் தெரிய வந்தது. இதெல்லாம் இவங்க அது சரியில்லை, இவங்க இதை பண்ண சொல்லிட்டாங்க, அவங்க அதை பண்ண சொல்லிட்டாங்க சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையில என்ன பண்ணிட்டேன், நிரந்தரமா நிக்கவே இல்லை. அந்த வேலையில கூட என்ன பண்ணல நிக்கல. ஆனா நல்லா வண்டிலாம் ஓட்ட கத்துக்கினேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் போச்சு. மேரேஜுக்கு அப்புறம் இப்படிலாம் செட் ஆக சொல்லிட்டு அப்போதான் சென்னையில இருக்க ஒரு நல்ல ஒரு கம்பெனில ஒரு வேலை கிடைச்சது. ஒரு முக்கியமான ஒரு மேனேஜர் பாம்பேல இருந்து அவருக்கு வந்து நீங்க வந்து 1 வருஷம் தொடர்ந்து அவர்கிட்ட இருக்கணும், அப்படி இருந்தீங்கன்னா நீங்க உங்களை வந்து கம்பெனியா பர்மிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை கிடைச்சி கிரிம்ஸ் ரோட்ல இருக்கிற இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கம்பெனில, அது முக்கியமான ஒரு கம்பெனி. அங்க பிரமோத் கவுட் சொல்லி முதல் அவர்கிட்ட தான் ஐயா நான் வந்து 1 வருஷம் வேலை செஞ்சேன். ஏன்னா அந்த சர்டிபிகேட் வேலை செஞ்சு இவர்கிட்டயே ஒரு சர்டிபிகேட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையா அவர்கிட்ட இருந்தேன். அந்த 1 வருஷம் தான் அந்த அவர்கிட்ட நான் இருக்க சொல்லதான் தெரிஞ்சது. எவ்வளவு பொறுமையா இருக்கணும், வண்டி ஓட்டத்தை எவ்வளவு பொறுமையா இருக்கணும், என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது, யாருக்கிட்ட எப்படி ரெஸ்பெக்டா பேசணும், எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் அவர்கிட்ட இருக்க சொல்ல என்ன பண்ணுவேன் நான் கத்துக்கேன். அதுக்கப்புறம் அந்த 1 வருஷம் நான் இருந்தேன். 1 வருஷம் இருக்கு சொல்ல என்ன பண்ண ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அதே கம்பெனில என்ன பண்ணாங்க, பூந்தமல்லி ரோட்ல இருக்கிற கம்பெனில நான் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணேன். வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டு இப்படி எங்க வாழ்க்கையில ஓடி இருந்தது. திடீர்னு என்னாச்சியா, அங்க வந்து வேலட் பார்க்கிங் டிரைவிங்ல என்ன போட்டாங்க. அதுல வந்து ஒரு 5-6 டிரைவர்ஸ் இருப்பாங்க. காலையில 3 ஷிஃப்ட், நைட்ல 2 பேர் வரணும். அப்படியே இருக்க அட்மின் அசிஸ்டண்டாவும் நான் இருந்தேன் அந்த கம்பெனில. ஒரு காலகட்டம் 1 மாசம் போயிருந்தது. திடீர்னு பார்த்தா நான் வண்டி ஓட்டேன், திடீர்னு கேர்னஸ் ஆயிடுச்சு, மயக்கம் வர ஆரம்பிச்சது. ஏன் மயக்கம் வர ஆரம்பிச்சு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் விட்டேன். திருப்பும் ஒரு 2 நாள் கழிச்சு என்னாச்சு, அந்த கேர்னஸ் அதிகம். அப்படியே வண்டி ஓட்டினா அப்படியே சுத்த ஆரம்பிக்கும், தலையை அப்படி பயங்கரமா சுத்த ஆரம்பிக்கும். போயிட்டு அது திடீர்னு சுத்த ஆரம்பிச்சது. அப்போ என்ன சொன்னாங்க, நீ பார்க்கிங் வந்து திரும்பி பண்றதுனாலதான் உனக்கு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னா. 2 நாள் லீவ் எடுத்து திருப்பி வந்தேன், கொஞ்சம் நல்லா இருந்தது. திருப்பும் ஒர்க் பண்ண சொல்ல அதே கேர்னஸ் ஆயிடுச்சு. என் வாழ்க்கையில முதல் அன்னைக்குதான் மறுபடியும் என்னோட வாழ்க்கை பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு நினைச்சதுனால. ஏன்னா அது வரைக்கும் என் வாழ்க்கை அப்படியே ஓடிட்டு இருந்தது, தெரியல எனக்கு. அந்த கிட்னஸ் வந்த உடனே போய் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணணும். செக் பண்ணா எல்லாமே நல்லா இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த பிரச்சனையும் நல்லா தான் இருக்கு, நீங்க வேலைக்கு போகலான்னு. நான் போய் காலத்தை கை வச்சா திருப்பி மயக்கம் வருது. அப்புறம் நான் என்ன பண்ண, திருப்பி லீவ் போட ஆரம்பிச்சேன். எவ்வளவு அந்த கம்பெனில நல்ல பேர் எடுத்தனும், அவ்வளவு கெட்ட பேர். ஆமா, லீவ் போட்டுனே இருக்கேன். லீவ் போட்டுனே இருக்க சொல்ல வியாதின்னு கேட்டா அதுவும் கேட்கல, என்னால சொல்லவும் முடியல. என்னால சொல்ல முடியல. அப்பெல்லாம் வந்து பைக்ல சைக்கிள்ல தான் நான் வருவேன். எங்க மயிலாப்பூர்ல வந்து நான் அங்க பூந்தமல்லி சைக்கிள்ல தான் வருவேன். ஒரு சைக்கிள் ஓட்டுறதுனால அந்த ப்ராப்ளம்னு சொல்லிட்டு என்ன பண்ண, டியூ போட்டு பைக்கை வாங்கணும். அப்பயும் அந்த ப்ராப்ளம் வந்தது, பைக்கும் ஓட்ட கூடாதுன்ட்டாங்க. இப்படிப்பட்ட சில டைம் பஸ்ல போனாலும் கம்பெனில போய் உக்காந்தாலே என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு கிட்னஸ் ஆகுது. நான் வேலை செய்ய முடியாத அளவுக்கு நான் சம்பளம் வாங்கினா அந்த சம்பளம் எத்தமே என்ன ஆயிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டல் தான். ஆமா, மேரேஜ் ஆன புதுசு அப்போதான் ஹாஸ்பிட்டலுக்கே ஓடி நிற்க வேண்டியது வேலையாவே இருந்தது. அதுவும் நைட்டு நீங்க நான் படுத்துன்னு வச்சிங்க, கரெக்டா ஒரு 12-1 மணி இருக்கும், தலை சுத்த ஆரம்பிச்சிடும், தூக்கமே இருக்காது, தலை சுத்தினே இருக்கும். அப்போ எந்த ஹாஸ்பிட்டல் போகுதுன்னே தெரியாது. நாங்க என்ன பண்ணுவோம், அப்படியே நடந்துனே போயிட்டு அங்க அந்த ஏரியால இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு வீடு இருக்கும், ஒரு வீட்டுல தான் ஒருத்தர் அவர் வீட்டை தட்டி, ஐயா எனக்கு ஒரே கேர்னஸ், அவரு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவார். அதுக்கப்புறம் வந்து அந்த இன்ஜெக்ஷன் தூங்குவோம்னா மறுநாள் வேலைக்கு போக முடியாது. இப்படியே எங்க வாழ்க்கை வந்து அப்படியே ரொம்ப கஷ்டத்தோட ஓடின்னு சொல்லிதான் அங்க அந்த பூந்தமல்லில இருந்து நீங்க இருந்தா செட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு ஆடோஸ்ல புதுசா ஒரு கம்பெனி இருக்கு, அதே கம்பெனி தான் ஆடோஸ். அங்க போய் என்ன பண்ணா, அங்க ரொம்ப வண்டி வராது. ஏன்னா அந்த அட்மின் சார் வந்து ரொம்ப நம்மளுக்கு நல்லா பிட்டுனால அவர் நல்லா பழக்குவார், நல்லா பேசுவார். அதனால என்ன வேலையோட தூக்கல, நீ இங்க இருந்து மாறிக்கப்பா, இங்க சும்மாதான் வண்டியில நிறைய வராது, வண்டி வந்தா எடுத்து விடு, இங்க இருந்தாலும் வெளில போடுதுன்னு சொல்லி அங்க எத்தனை விட்டாங்க. அங்க எத்தனை விட்டாலும் எனக்கு அதே பிரச்சனை தான், மாறவே இல்லை. திரும்பி லீவ் போட ஆரம்பிச்சேன்.
திருப்பி அங்கேருந்து ஒருத்தர் மாற ஆரம்பிச்சாங்க. அவ்வளவுதான், எனக்கு என்ன வேலையே போற நிலைமை தான் இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலை வேதனையோட இருக்க சொல்லதான் ஒரு பிரதர் வந்து என்ன பண்ணாரு, ஒரு அட்மின் முக்கியமான அந்த கம்பெனியோடைய ஒரு முக்கியமான ஒரு ஜெனரல் மேனேஜருக்கு வண்டி ஓட்டுன்னு வந்தார். அவர் வர சொல்ல வந்து சொன்னாரு, என் ரொம்ப நல்லா ஃபிட் அவரு. நான் வந்து சொன்னாரு, அவர் தான் என் முதல் வந்து, ஐயா நீங்க சர்ச்சைக்கெல்லாம் போவீங்களான்னு கேட்டார். ஏன்னா போவேன், அந்த மாதிரி சாந்தம் சர்ச்சு, பிரச்சனை சர்ச்சு, எனக்கு தெரிஞ்சது அது 2 தானே, அதுதான் ஏன் சொன்னேன். இல்லையா நீ சர்ச்சைக்கெல்லாம் போவீங்க, நான் சொல்ற சர்ச்சைக்கு போவீங்களா ஏன் கேட்டார். ஐயா சர்ச்சுன்னா எல்லாமே ஒன்று தானே, நீ எங்கேயா போகணும் அப்படின்னா. இல்லையா ஒரு ஆவிக்குரிய சபை ஒன்று சொல்றேன், நீங்க அங்க போங்க, உங்க பிரச்சனை எல்லாம் மாறிடும். ஐயா நான் வந்து எல்லாமே என் பாக்கெட்ல இந்த கையில இருக்கல, அந்த கை ஃபுல்லா இங்க ஒரு 2 கையை கவரு, எல்லா கலர்லயும் கையிலையும் என்ன பண்ண கட்டின்னு இருப்பேன். ஏய் இதெல்லாம் காப்பாத்துது, நீங்க எங்க போனா என்னோட பிரச்சனை மாறாதியா அப்படின்னு. இல்லையா நீங்க நம்புங்க, இயேசு மட்டும் நம்ப. இயேசு நம்பி நம்ம மாதாக்க வரைக்கும் நம்பி அவர் என்னை கைவிட்டு கைவிட தெரியாது. ஆமா தெரியாது, ஆனா மறந்துடும், அவருக்கு மறக்க தெரியாது. எனக்கு அப்ப தெரியாது, அவர் கைவிட மாட்டாரு, எனக்கு தெரியாது. நான் வந்து பயங்கரமா பேசுறேன், ஐயா ஏன்னா நான் தான் செஞ்சேங்களே, நான் அதெல்லாம் செஞ்சு வித்தேன். ஐயா நான் தெய்வத்தை செஞ்சு வித்தவையா, நான் அவர்கிட்ட சொன்ன நான் தெய்வத்தை செஞ்சு வித்தவன், நான் அதுல காசை பார்த்தவன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், ஐயா நீ எல்லாமே ஓகே தான், எனக்கு ஆப்போசிட்டா ஒண்ணுமே சொல்ல, எல்லாமே ஓகே தான், நான் சொல்ற ஒரே ஒரு நாள் நீங்க போங்க, நான் சொல்ற இடத்துக்கு போங்க, அங்க போனீங்கன்னா உங்க வாழ்க்கையில மாற்றம் வரல, நீங்க எனக்கு கேளுங்க அப்படின்னாரு. என்னடா இவ்வளவு சொல்றாரு. சொன்ன உடனே ஒரு 6 கிலோ சர்ச்சை சொன்னாரு. அங்க போனேன். அன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சது, எனக்காக ஒரு 10 பேர் ஜெபிக்கிறாங்கன்னு அன்னைக்குதான் தெரிஞ்சது. இப்போ என்னோட தேவைக்காக நான் என்ன பண்ணேன், தெய்வத்தை தேடி போனேன். ஆனா என்னுடைய அற்புதத்துக்காக, என்னோட சுகத்துக்காக ஒரு 10 பேர் ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னு அப்பதான் தெரிஞ்சுது. இப்போ நம்மளாம் என்ன நினைச்சிட்டோம், ஒரு ஜெப கூடுகை வச்சாங்கன்னா ஏதோ அவங்க தனிப்பட்ட முறையில ஜெபிக்கிறாங்க, அவங்களோட ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறான்னு சொல்லி இன்னைக்கு எல்லாருமே நினைக்கிறாங்க. இல்ல, அவங்க ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தாலும் மத்தவங்க நல்லா இருக்கணும், மத்தவங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், எல்லாரோட வியாதியை சுகமாகணும், யாருக்கும் எந்த பிரச்சனை ஆகணும், மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லி அப்போதான் என்ன பண்ணுது எனக்கு தெரிய ஆரம்பிச்சு. என்ன கிறிஸ்தவங்களாம் இப்படி இருப்பாங்களா ஏன்னு அப்போதானே கேட்கறேன். ஆமா இல்ல என் கூட ஒரு ஃப்ரெண்டு இருக்கானயா, அவன் இதை பத்தி எல்லாம் சொன்னதே இல்லையா அப்படின்னு. தெரியல, எனக்கு அவரை பத்தி எல்லாம் தெரியாது. ஆனா எனக்கு நான் இயேசு ருசி பார்த்தேன், நீங்க அந்த தெய்வத்தை ருசி பாருங்க, ருசி பார்க்க உங்க வாழ்க்கையில மாற்றம் வரீங்க அப்படின்னு. சரி சொல்லிட்டு நான் எப்படின்னா பண்ண ருசி பார்க்கணும், என்ன பண்ணணும், முதல் பைபிள் ஒன்று வாங்கிக்கங்க, அது படிங்க. ஐயா நான் ஸ்கூல்லயே ஒழுங்கா படிச்சது கிடையாது, பைபிள் எங்க நான் படிக்கும், எனக்கு ஏன் வேற வேற சோதனை தரீங்க அப்படின்னு. இல்லையா நீங்க சும்மா எடுத்து படிங்க, நீங்க பைபிள் பிடிங்க, எந்த பகுதி வருதோ படிக்கணும்னாலே நமக்கு அலர்ஜி அதுல வந்து பைபிள் அதுவும் சின்ன ஐயா அது ஒண்ணுமே புரியல. ஐயா முதல் இதை படிங்க, அதை படிங்க. ஐயா முதல்ல நான் 1 படிக்கிறேன், அது எனக்கு புரியட்டேன் அப்படின்னு தான் சங்கீதம் 91:1 கொடுத்தாரு. அந்த வசனத்தை படிங்க அப்படின்னாரு. அந்த வசனம் இன்னி வரைக்கும் எனக்கு அந்த சங்கீதம் 91 வந்து நான் என்ன பண்ணுவேன், தியானிச்சுதான் இருப்பேன். அந்த வசனத்தை சொன்னதான் உன்னதமான மறைவில் இருக்கிறவன் அந்த நிலையில தங்குவான்னு சொன்னா, என்னையா அப்படின்னு எனக்கு தெரியல. என்னையா ஐயா நீங்க அவரோட மறைவுக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்க வாழ்நாள் போது அவர் தாங்குற தெய்வமா இருக்கிறாரு ஐயா அப்படின்னு. சரியான்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் நானும் என்ன பண்றேன், சரியா நானும் நேசி சொல்லிட்டு அதோட விட்டேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த உலக வாழ்க்கை தான். அந்த டைம் சொன்னாரா, சரி ஜெபிச்சோமா போனோமா வந்தோமா, அதுக்கப்புறம் எனக்காக ஜெபம் பண்ணிட்டு போனாரு. அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. மறுபடியும் என்ன பண்ண, ஷோலி நல்லூர்ல அந்த கம்பெனி ஆரம்பிச்சாங்க, இங்கேருந்து என்ன அங்க மாத்தினாங்க. இப்படியே மாற சொல்லதான் என்ன வச்சு இந்த வேலையெல்லாம் எடுத்துறாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, உங்களால முடிஞ்சா ஒரு லோன்ல போட்டு ஒரு கார் ஒன்று வாங்குங்க, அந்த கார் வந்து நீங்க ஓனர் ஆயிடுங்க, அந்த ஓனர் ஆயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க இந்த கம்பெனிலே ஓட்டுனாங்க. சரி ஏதோ நல்ல திட்டமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு கார் ஒன்று வாங்கணும். வாங்கிட்டு அந்த காரை வச்சு நம்ம என்ன பண்ண டிராவல்ஸ் ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு போனா, காரை வாங்கினதான் திருப்பி அந்த கார்னஸ் வர ஆரம்பிச்சு. அவ்வளவுதான், டியூ கட்டணுமே, ஒரே பிரச்சனை தான். திருப்பி வீட்லயும் பிரச்சனை, என்ன பண்றதுன்னே தெரியாது. ஆமா எங்க வாழ்க்கையே அப்படிதான் ஓடினே இருந்தது. இந்த கார் வாங்கினாலும் ஒரு 10 நாள் ஓட்டுவேன். ஆமா 10 நாள் ஓட்டுவேன், திருப்பி இதே பிரச்சனை தான் வந்தது, டியூலாம் கட்ட முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான். மறுபடியும் சரி இந்த பிரதர் சொன்னாரு, கொஞ்சம் உண்மையா கொஞ்சம் தேடி பார்ப்போமேன்னு சொல்லி தேடி பார்க்க சொல்லதான் நம்ம என்ன பண்ணோம், கோடம்பாக்கத்துல இருக்கிற பாஸ்டர் ஆல்வின் தாமஸ் ஐயா ரூகா சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சோம். போக ஆரம்பிச்ச உடனே என் ஒய்ஃப் வந்து அப்போ வரல, நாங்க தான் முதல்ல போயிட்டு அங்க ஆரம்பிச்ச உடனே என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் இயேசு யாரும் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்ச உடனே என் மனைவிட்ட சொன்னாங்க. அவங்களும் என்ன பண்ணாங்க, இயேசு ஏத்துக்கு. ஆனா எங்க மனைவியோட சாட்சி நான் கத்த சித்தமா இருந்தா 1 நாள் வந்து சொல்றேன். என்னோட வாழ்க்கையில இப்படிதான் நாங்க வாழ்க்கை போயிருந்தோம். ஆனாலும் என்னோட வாழ்க்கையில உடனே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் மாறல.
என்னடா இது இயேசு ஏத்துக்கொண்டா உடனே மாறும்னாங்களே, மாறவே இல்லையே. அதே கேர் தான் இருந்துச்சு. அதேதான் இருந்தது. ம். இன்னும் எல்லா ஹாஸ்பிட்டலும் போனேன், ம். எல்லாம் ஸ்கேன் எடுத்தோம், எல்லாம் இசிஜி எடுத்தாங்க, எல்லாம் டெஸ்ட் எடுத்தாங்க, ம். எண்டோஸ்கோபி பண்ணாங்க. எதுக்குன்னே தெரியல. டாக்டர் தான் ஆமா. ஐயா அவரை கூப்பிட்டு கேட்டேன், ஐயா என்னையா நீங்க, நான் பிரச்சனையோட இருந்தேன், இயேசு தேடுங்க உங்களுக்கு அற்புதம் நடக்கும்னாரு. ஐயா முதல்ல நீங்க ஆண்டவர் முழுசா நம்புங்க, விசுவாசத்தோட நம்புங்க. எடுத்தோன்னா ஒரு காரியம் ஒருத்தன் விதைச்சாலும் எவ்வளவு நாள் காத்திருக்கான். ஆமா, அது விளைக்கிற வரைக்கும் நம்ம காத்துன்னு இருக்கான். உங்களுக்கு அற்புதம் நிச்சயமா ஆண்டு செய்வா, நீங்க காத்திருங்கன்னாரு. தொடர்ந்து என்ன பண்ணோம், பைபிள் படிக்க ஆரம்பிச்சோம். அவரு கூட சேர்ந்து என்ன பண்ணலாம், ஊழியம் செய்யலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு பிளான் எல்லாம் பண்ணாங்க. ஆனா அதுக்குள்ள எங்க வீட்டுல வந்து என்ன ஆச்சு, இவன் கிறிஸ்தவனா மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல ஒரு பக்கம் அந்த ஒரு பிரச்சனை வர ஆரம்பிச்சு. சரி வீட்லயே இருந்தா, ஏன்னா எங்க ஃபேமிலிக்கு அப்படி யாருமே இயேசு பத்தி தெரியாதவங்க, இது வீட்டுல இருந்தா பிரச்சனை சொல்லி நம்ம வீட்டுல இருந்து பக்கத்துல ஒரு வாடகைக்கு ஒரு வீடு எடுத்துட்டு, ஏன்னா நம்மளால மத்தவங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, போவோம் நம்ம தனியா லைஃப் ஆரம்பிச்சிட்டோம், இந்த லைஃப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா எனக்கு இயேசு யாருன்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் வந்து பிறந்ததுல இருந்து 30 வயசு வரைக்கும் இந்த உலக வாழ்க்கையில இருந்துட்டேன், உலக காரியத்துல இருந்துட்டேன், உலக ஃப்ரெண்ட்ஸு கூட இருந்துட்டேன். ஒருவேளை முன்னாடி என் கூட இந்த இயேசு அறிஞ்ச நண்பர் முன்னாடி சொல்லியிருந்தா ஒரு 15 வயசுல நான் ரசிக்கப்பட்டிருக்கலாம், இல்ல 20 வயசுல ரசிக்கப்படலாம். நான் ரசிக்கப்படாது 30 வயசு இல்ல. அப்போ மேரேஜ் ஆன டைம் வெளியில வந்தோம். அன்னில இருந்து இனிய வரைக்கும் ஆண்டு கிருபையில ஆண்டு ஊழியத்தை செய்யும்படி ஆண்டு கிருபை செஞ்சார். அப்படி வெளியே வந்தாங்க, என் வாழ்க்கை நடத்தணும் நெக்ஸ்ட். ஆனா அந்த பிரச்சனை மாறவே இல்லை. அந்த யாருன்னு இருந்துனே தான் இருந்தது. இது எப்போதான் இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், நல்லா ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபிக்க ஆரம்பிக்க கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆச்சுயா, ஆமாம் அந்த 10 நாள் கழிச்சு, அதாவது 2 நாள் ஒரு வாட்டி வர்றது வந்து 5 நாள் ஆயிடுச்சு, 5 நாள் கழிச்சு ஒரு 10 நாளா மாறிச்சு. அப்படியே வந்து 1 மாசம் கழிச்சு என்ன ஆச்சு, சுத்தமாக வரவே இல்லை. எதனா சாப்பிட்டாலே பயமாயிடும். அதாவது எதை சாப்பிடுதுன்னே தெரியாது. ஏதாவது இட்லி சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சாலும் சாப்பிட சொல்லி ஒரு பயம், ஒண்ணு வாமிட் வந்துடுமா, தியானம் ஆயிடுமா. அதுவே இந்த நான்வெஜ் எல்லாம் பார்த்தாலே பயம், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு எந்த பிரதர் சொன்னாரோ இந்த இயேசுவை பத்தி, அவர் வீட்லயே போய் உக்காந்து அவர் வீட்லயே நான் போனேன்னு நினைச்சு எனக்கு பிரியாணி கொடுத்த சாப்பிட்டு அடுத்த நிமிஷமே எனக்கு யார் ஆயிடுச்சு, அவங்களே கொண்டு போய் என்ன ஹாஸ்பிட்டல் சேர்க்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அது ஏன் வந்ததுன்னு தெரியல. அப்படியா சொல்லி எல்லாருமே நல்லா ஊக்கமா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஜெபம் பண்ணிட்டு தான் எங்க வாழ்க்கையில வந்து ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, கொஞ்சமா டியூ அடைச்சு கார் சொந்தமாச்சு. அந்த ப்ராப்ளம் சரியாயிடுச்சு. சரியாயிடுச்சா, பெரிய விடுதலை இல்ல. ஆமா பெரிய விடுதலையா. ஏன்னு தெரியும், இப்ப கூட பேச்சுன்னு நினைச்சீங்களா, டார்ச்சர் அது. ஆமா ஏன் இப்ப கூட பேசி சுத்தம், அது திடீர்னு அப்படியே சுத்தம். ஏன் அது வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்படியே உடம்பெல்லாம் வேர்த்துரும். ஆமா உடனே வாமிட் பண்ணிடுவேன். அது என்னன்னு தெரியும், அப்படி ஆயிடும். அது போல தலை சுத்தி வாந்தி வரக்கூடாதுன்னு உயிருக்கு ஆபத்துன்னுவாங்க. அப்படியா? ஆமா எப்பவுமே சொல்லுவாங்க. அது மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கூட காதுல இருந்து ரத்தம் வருதா, வாந்தி எடுக்கிறாங்களா, வாந்தி எடுக்கக்கூடாது. ஏன்னா எடுத்த தலை சுத்தலோட வாந்தி வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான். அப்படிதான் இருந்தது. வாந்தி எடுக்காத நாள் தான் கிடையாது. நல்லா சுத்தினாவே வாந்தி எடுத்தாதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அதுக்கு யார் இருந்துனே தான் இருக்கும். இன்னி வரைக்கும் தலைவலி இல்லையா? அதுக்கப்புறம் அதான் அந்த 30 வயசுல இயேசு ஏற்றுக்கொண்டோம். அதுக்கப்புறம் சபைக்கு போக ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ஆனா ஞானஸ்தானம் எடுத்தெல்லாம் பாத்தீங்கன்னா திண்டிவன் சபை ஞானஸ்தானம் எடுத்தேன் இங்க. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, திருப்பி எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, இந்த வண்டி ஓட்டணும் பாத்தீங்களா, சரியா டியூ அடிக்க முடியல, சரி வேணாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம், நானும் ஒய்ஃப்லாம் சொல்லி எங்க திண்டிவனத்துக்கு போயிட்டு அங்க போய் எங்க அப்பா கூட இருந்துட்டு அங்க மறுபடியும் சர்ச்சைக்கு போவோம். அங்க இருக்கிற சர்ச்சில் ஒரு பாஸ்டர் எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு. மறுபடியும் அங்கிருந்து எங்க வந்தோம், சென்னைக்கு வந்தோம். இப்படிதான் எங்களுக்கு அந்த 30 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் பிரயாண தூரமா தான் இருந்தது. இப்படிதான் ஓடினு இருந்தமே தவிர ஒரு நிரந்தரமா ஒரு சமாதானமா இருக்கிற மாதிரி கிடையாது. ஒரு லைஃப்னா ஒரு மேரேஜ் நடத்தணும் இருக்காங்களா? ஆமா இருக்காங்க. ஒரு நடத்தணுமா, இப்படி போகணுமா அப்படிலாம் கிடையாது. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு போராட்டம் வந்துனேதான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, இந்த காரை வித்துட்டு இன்னொரு கடை ஆரம்பிக்கலாம் சொல்லி பிளான் பண்ணி காரை வித்து ஒரு கடை ஒன்று ஆரம்பிச்சோம். சேனாம்பட்டியில வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோர் ஆரம்பிச்சா என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஃபேன்சி ஸ்டோர் ஆரம்பிச்சா சர்ச்சைக்கு போறது கட்டாயிடுச்சு. ஏன்னா சண்டே வச்சாதான் கொஞ்சம் வியாபாரமே ஆகுது. அதுல என்ன ஆச்சு, கொஞ்சம் அப்படியே மறுபடியும் இயேசு விட்டு தூரம் போற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ கொஞ்சம் நல்ல பணம் வர சொல்ல என்ன ஆகுது, இயேசுவை மறக்கிற ஒரு சூழ்நிலை வர ஆரம்பிச்சு. மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையில என்ன ஆச்சு, அந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சு. எந்த கேர்னஸ் என்னோட போச்சோ, இயேசு விட்டு தூரம் போனா அந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. ஆமா அந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. அப்போதான் அந்த கடை வச்சோன்னு உடனே என் குடும்பத்தை மொத்தம் சமாதானமா போச்சு.
ஓகே. ஏன்னா வீட்டுல இருக்க முடியல. காலையில போய் நான் 10 மணிக்கு கடை ஆரம்பிச்சேன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் கம்பல்சரி சண்டேவும் கடை ஆரம்பிக்கணும். எங்கேயும் சர்ச்சுக்கு போக முடியல, ஜெபமும் பண்ண முடியல. நம்ம சிந்தனை ஃபுல்லாவே எங்க ஆயிடுச்சுன்னா கான்செப்ட், இந்த கடைக்கு வந்து 10,000 வாடகணும், மாசம் ஒரு 6,000 ரூபாய் நம்ம இபி கட்டணும், அதுலயே போனதுனால ஏசு எடுத்து தூரம் போற நிலைமை தான் ஆயிடுச்சு. ஓகே. ஆமா, அதுக்கப்புறம் தான் அந்த மறுபடியும் அதே அந்த பிரதர் நம்மள விடவே இல்லையா கடைசி வரைக்கும். அவர் என்ன பண்றாரு, ஐயா இப்பெல்லாம் இருந்தா செட் ஆகாது, நீங்களாம் வாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, ஊழியத்து போகலாம்னு சொல்லிட்டு சண்டே தூரம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த கடையை மூட்டு வாரம் தூரம் ஏதாவது கிராமத்து ஊழியத்து போகலாம்னு சொல்லிட்டு என் கூட ஒரு நிறைய அந்த ஏஜி சர்ச்சு போற பிரதர்ஸ்லாம் இருந்தாங்க. மொத்த ஒரு 10 டீம் 10 ஃபேமிலிஸ் சேர்ந்து ஒவ்வொரு கிராமமா போக ஆரம்பிச்சேன். மாசத்துல ஒரு கிராமம் தேர்ந்தெடுத்து அநேக கிராமங்களுக்கு போகணும். போக இடத்துல ஆனா எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் கிடைக்கும், என்னன்னா ஒண்ணு ஜெபம் பண்ணணும். ஏன்னா எனக்கு வேற எதுவுமே பேசவும் தெரியாது, பாடவும் தெரியாது, ஜெபிக்கவும் தெரியாது, எதுக்குமே உதவாதவனா தான் இருந்தேன். சர்ச்சுக்கு போவேன், இந்த பைபிள் ஏதாவது வசனம் சொன்னாங்கன்னா அதுவே திக்கி திக்கி படிப்பேன், படிச்சு மூடி வச்சிருவேன், அவ்வளவுதான். மிச்சப்படி எனக்குன்னு வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரதரா கூப்பிட்டு ஏதாவது ஒரு பாட்டு அதையும் முன்னாடி சொல்லிட்டாருன்னா அதை நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு சர்ச்சில் போய் என்ன பண்ணுவேன், ஒரு பாட்டு பாடுவோம். அந்த ஒரு பாட்டு பாடு இப்படிதான் எங்க ஊழியம் என்ன ஆச்சு. அப்படி ஒரு 2 வருஷம் போயிடுச்சு. அப்ப நாங்க எல்லாம் டீமா சேர்ந்து ஒரு பிளான் பண்ண சொல்ல, நம்ம இப்படி கிராமம் போய் ஊழியம் செய்யறோமே வேண்டாம், நம்ம என்ன பண்ணலாம், சின்னதாக ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து ஒரு ஊழியம் ஒன்று ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு பெசநகர் பீச்சில் உட்காந்து எல்லாருக்கும் அவங்க மினிஸ்டர் பேரை எழுதுனாங்க. என்னையும் எழுத சொன்னாங்க. எப்பா எனக்கு ஊழியத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது, என்ன எழுது, இல்லை சும்மா எழுதுங்க, ஆண்டு யார்தான் தேர்ந்தெடுக்கிறாரு பார்க்கலாம் சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, பெசநகர் பீச்சில் உட்காந்து எல்லாரும் ஒரு மினிஸ்டர் பேர் எழுதி இந்த பேரை எழுதுனாங்க, குளிக்க போட்டாங்க. என் பேர் தான் வந்து எல்லாருக்கும் சந்தோஷம் தான். சரி, ராஜாக்கு அந்த என்ன பேர் கொடுத்தாரோ அந்த பேர்லயே ஊழியம் ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு கிராமத்தை தேர்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் பிளான் பண்ணாங்க. மறுபடியும் அந்த ஊழியத்துக்கு போக ஆரம்பிச்சோம் மாசத்துக்கு. அப்படி கிடைச்ச கிராமம் தான் இங்க அமரமேடுன்னு சொல்லி குன்றத்தை வந்து 10 கிலோமீட்டர்ல ஒரு கிராமம் கிடைச்சது. ஆனா பாருங்க, அந்த ஊழியம் ஆரம்பிக்க சொல்ல ஒரு அந்த இடத்துல வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ண ஒரு இடம் தரேன்னாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு ஊழியத்துல எவ்வளவு கஷ்டம்னு அன்னைக்குதான் நான் தெரிஞ்சது. அந்த இடத்துல போய் ஆரம்பிச்சுட்டு சரி சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அப்போ ஒரு கொட்டா போடலாம் சொல்லிட்டு, இதை நான் சொல்றது ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி, கொட்டா போடலாம்னு சொல்லிட்டு கொம்பெல்லாம் வாங்கிட்டு ரெடி பண்ணோம். அந்த இடத்துல ஓட என்ன மாட்டாங்க, இல்லையா வர மாட்டேன் அப்படின்ட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப எல்லாருமே டீமா இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, சரி ஜோம் பண்ணலாம் அப்படின்னு சித்தம் வச்சிருக்காரு. ஆனா எனக்குள்ள ஒரு வாஞ்ச, என்னடே எதுக்குமே தகுதி இல்லாத என்ன கொண்டு வந்து இந்த ஊழியத்தை இந்த பேர்ல ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டோம், இந்த தடை வரக்கூடாது சொல்லிட்டோம், மறுபடியும் ஜெபம் பண்ணி இந்த கட்டையிலும் வச்சுருக்கோம். அப்ப அந்த ஊர்ல இருக்க தலைவர், ஐயா என் இடம் இருக்கு, நாங்க பரம்பரையா வாழ்ந்துன்னு இருக்கோம் இந்த இடம், இதுல நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு தர வரைமுறை கொடுத்து ஊழியம் ஆரம்பிக்க சொல்லி சின்னதா ஆரம்பிச்சு அந்த ஊழியத்தை ஆரம்பிச்சு என் கூட இருந்தவங்க எத்தனை 10 டீம் இருந்தாங்க பாருங்க, ஒவ்வொருத்தரா வெளில போக ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் வெளில போக ஆரம்பிச்ச உடனே எனக்கு என்ன ஊழியம் பண்றதுன்னே தெரியாதியா. இயேசு நல்லவர் சொல்லு, ஏன்னா நான் வந்து எனக்கு இயேசு பத்தி தெரியாது. பின்னாடி இருக்கிற ஆளு ஆண்டவரே கைட்டி விடுறான்னு நினைக்கிறேன், நீ முன்னாடி போ, என்னை சார்ந்து. ஆமா, அதான் எனக்கு அதெல்லாம் பத்தி தெரியாது. எனக்கு ஏதாவது தெரிஞ்சாதானே நம்ம சொல்ல முடியும். எல்லாருமே சப்போர்ட்டா இருக்க வகையா ஒரு 10 பேர் சப்போர்ட்டா இருக்க சொல்ல கூட சேர்ந்து ஒரு சந்தோஷம். எல்லாருமே யாராவது பண்ணுவோம், நம்ம பின்னாடி நிற்போம், ஒரு மைக்க பிடிச்சா நிற்போம், ஏதோ ஊழியம் செய்யலாம், அந்த ஒரு சந்தோஷத்துல இருந்தா. ஐயா நான் சின்ன வயசுல வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் விட்டு போறதுல கூட எனக்கு கஷ்டம் தெரியல. ஒருத்தன் போனா ஒருத்தன் வரும். ஆனா இதுல போனவங்க திருப்பி வரவே இல்லையா. ஏதாவது பிரச்சனை, ஏதாவது சாக்கு. நான் வேலையில வந்து இந்த ஓனர் சரியில்லை, அந்த ஓனர் சரியில்லை, எவ்வளவு குறை சொன்னனும் அந்த குறை எல்லாம் எனக்கு ரிட்டீனும் வர ஆரம்பிச்சது. இந்த குறையை காமிச்சு என்ன பண்ணாங்க, ஊழியத்தை விட்டு ஒவ்வொருத்தரா கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஊழியம் அப்பதான் ஆரம்பிச்சு என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியாது. பாட்டு ஜெபம் ஏசப்பா எனக்கு எது கொடுத்தீங்க எனக்கு தெரியல, நான் எவ்வளவு விஷயத்த கடந்து வந்துட்டேன், இந்த ஊழியமா நான் என்ன பண்றேன் செய்யறேன், ஆனா நான் விட மாட்டேன், செய்யறேன். உங்களுக்கு என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா இந்த ஊழியத்தை நடத்துங்க, யாரு இருக்காங்களோ இல்லையோ நீங்க நடத்துங்க சொன்ன உடனே ஒவ்வொருத்தரா போக ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் ஒருத்தர் இருந்தாங்க, இன்னொருத்தர் இருந்தாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஊழியத்தை ஆரம்பிச்சுன்னு தான் என் போயின்னு இருந்தோம். ஆனா அந்த ஊழியம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து என் வாழ்க்கையில அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஊழியத்தை செஞ்சுன்னு தான் இருந்தோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம், மறுபடியும் அந்த கார் ஓட்டுற பிஸ்னஸ் வேணாம்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங் பிஸ்னஸ் செய்யலாம் சொல்லிட்டு என்ன பண்ணோம், ஒரு 10 டிரைவர் என்கிட்ட இருந்து ஒரு கிரேஸ் கார் டிரைவர்னு சொல்லி ஆரம்பிச்சு அதை செஞ்சுட்டு அப்படியே இந்த ஊழியத்தை செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இருந்தாங்க. அப்பதான் இந்த ஊழியத்தை கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடுச்சுன்னா
ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சமா சின்ன ஒரு கொட்டால ஆரம்பிச்சு இந்த அமரமேடு பகுதியில யாருமே உங்களை தவிர யாரும் இல்ல 10 பேர்ல? இப்போ யாருமே இல்லையா. ஆமா, நானே ஒய்ஃப் மட்டும் தான் இருக்கிறேன். 10 குடும்பத்துல எல்லாருமே ஒவ்வொருத்தர் எல்லாம் ஆளுக்கு ஒவ்வொரு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாங்க. ஐயா நான் இந்த சர்ச்சில சேர்ந்து போறேன், ஐயா நான் தனி ஊழியம் செய்ய போறேன். ஆனா எல்லாருமே போயிட்டாங்க. ஆனா கான்டாக்ட்ல ஒரே ஒருத்தர் என்னைக்கு எனக்கு ஆரம்பத்துல ஒருத்தர் இருந்தாரோ, ஆனா அவரு தனியா தான் இருக்காரு. ஆனா இந்த ஊழியத்துல சப்போர்ட்ல இல்ல. அவங்கவுங்க தனித்தனியா ஆயிட்டாங்க. இப்போ எதனாலன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் ஆண்டவர் என்ன நேசிக்கிறார். ஒரு நாள் எனக்கு கைவிடுத. இனிய வரைக்கும் அந்த ஊழியத்தை ஆரம்பிச்சு இனிய வரைக்கும் இந்த 11 வருஷத்துல ஊழியம் வந்து வளர்ந்துதான் இருக்குன்னு தவிர. சபை ஊழியம் தானே? ஆமா, சபை ஊழியம் தான். அப்படியே நான் அந்த கிரேஸ் கால் நடத்தின்னு இருந்தேன். நடத்தின்னு போயின்னு சார் 2020 வருஷத்துல என் மனைவி சின்னதாக ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனை ஆன சார் என்ன ஆண்டவரே நான் உங்களை நம்பி வந்தோம். நான் ஒரு கிராமத்தை ஊழியம் செய்கிறேன். நீங்க எங்களுக்கு சாட்சியா நிறுத்தினா என்ன பண்ண முடியும்? இந்த ஊழியம் பண்ண முடியும். மறுபடியும் இந்த பிரச்சனை வந்ததுன்னா இந்த ஊழியத்தை என்ன செய்ய முடியாது சொன்ன உடனே 2020 என்னுடைய மனைவிக்கு ஒரு விஷயத்த சொன்னாங்க. இன்னும் ஒரு 3 மாசம் தான் உயிரோடு இருப்பாங்க. ஆனா இனிய வரைக்கும் ஆண்டவர் உயிரோடு வச்சிருக்காரு. ஆமா, இனிய வரைக்கும் ஆண்டவர் உயிரோடு வச்சிருக்காரு. நல்ல சுகத்தை கொடுத்து நல்ல பலத்தை கொடுத்து வச்சிருக்காங்க. நீ நாங்க குடும்பமா ஊழியத்தை செஞ்சு ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க. பெரிய விஷயம். ஆக்சுவலா வந்து சரியா பைபிள் கூட படிக்க வராது. ஆமா, ஜெபம் பண்ணுவீங்க. ஆமா, முன்னாடி நின்று எந்த ஊழியத்தையுமே செஞ்சது இல்ல, செஞ்சே கிடையாது. ஆனா ஆண்டவர் அவரே உங்களை புடிச்சு கொண்டு போய் முன்னாடி நிறுத்திட்டாரு. இன்னைக்கு மக்களுக்கு முன்னாடி நிக்கிறீங்க. கர்த்தருடைய சபை ஊழியத்தை 11 ஆண்டுகளா நடத்திக்கிட்டு இருக்கீங்க கிராமத்துல. எத்தனை பேர் கிட்ட வராங்க? ஒரு 40 பேர் வராங்க. 40 பேர் கிட்ட வராங்க. மக்களுக்கு முன்பாக உங்களை சாட்சியா நிறுத்திருக்காரு. இப்ப அந்த பிரச்சனை இல்ல, அந்த வியாதி இல்ல, தலை சுத்து. அது இனம் புரியாத அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டிருக்கிறாரு. உங்களுடைய மனைவியோட மரணப்படுக்கையை கர்த்தர் மாற்றி போட்டு இன்னைக்கும் ஜீவனோட வச்சிருக்கிறாரு. ஒரு சபை மக்களை நடத்துகிற இடத்துல கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. இல்லையா? உங்களுக்கு ஒரு ஊழியக்கார பின்னணி கிடையாது, நீங்க வேதாகம கல்லூரி பின்னணி கிடையாது, எந்த பின்னணியுமே கிடையாது. சபை அதிகமே இல்லாத ஒரு கிராமத்துல கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்தி வராரு. ஆண்டவர் வந்து உங்களை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். நிச்சயமாயா. எந்த மனுஷனையும் கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். கண்டிப்பாயா. உங்களுக்கு பெரிய திறமையோ தாளந்தோ பெரிய ஒரு பின்னணியோ இல்லைனாலும் வாஞ்சி இருந்துச்சு. கண்டிப்பாயா. உங்களுக்கு வந்து அதை ஆண்டவர் பார்க்கிறார். மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரும் இருதயத்தை பார்க்கிறார். அந்த 10 பேர்ல கர்த்தர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, தாவீதுடைய சகோதரர்கள் எல்லாம் விட்டுட்டு கர்த்தர் தாவீதை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி. ஆமா, உங்ககிட்ட இருந்த 10 பேர்லயே குறைந்த வேத அறிவு உள்ளவர் நீங்களா இருந்திருக்கலாம். கண்டிப்பா. குறைந்த ஒண்ணுமே தெரியாதவன் ஒப்பீட்டுல. ஆமா, ஒப்பிடக்கூடாது. ஆனா கர்த்தர் பாருங்களேன், கர்த்தருடைய தேர்ந்தெடுப்பு நீங்களா தான் இருந்தாரு. ஏன் அப்படின்னா கர்த்தர் வந்து திறமையும் அறிவும் இதையெல்லாம் தாண்டி இருதயத்தை பாக்குறது. நிச்சயமாயா. ஆமா, ஆண்டவர் அந்த உண்மையை பாக்குறது. நீங்க சொன்னீங்க மனமகிழ்ச்சியா இருப்பேன். ஆமா, 10 பேர் சேர்ந்து கர்த்தருக்காக செய்கிறோம். அந்த இருதயத்தை கர்த்தர் பார்த்து கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். அவங்க வெளியில போல, ஆண்டவர் தான் எல்லாரும் பிரிச்சு விட்டு நான் உன்னோடு இருக்கிறேன், நீங்கள் இதை செய்யுங்கன்ட்டு ஆண்டவர் வந்து உங்களோடு கூட இருந்து நடத்துறாரு. இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். நிச்சயமாயா. இதுவரைக்கும் செஞ்சதே ரொம்ப பெரிய காரியம். இந்த 40 400 ஆகும், ஒரு சபை 40 சபை ஆகும், 40 கிராமங்கள் ஆகும். தேவனுடைய ராஜ்யத்துல கர்த்தர் வந்து கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவன் அநேகத்து மீது அதிகாரியாக இருப்பான். நிறைய பேர் வந்து சாக்கு போக்கு சொல்றாங்க, எனக்கு ஜெபம் பண்ண வராது, எனக்கு பிரசங்கம் பண்ண வராது, எனக்கு அவரை மாதிரி எனக்கு பாடுற டேலண்ட் இல்ல, எனக்கு வந்து அவரை மாதிரி அழகு இல்ல, எனக்கு அவரை மாதிரி ஒரு கம்பீரம் இல்ல, ஏதோ சொல்லுவாங்க. ஊழியம் செய்யாம இருக்கு கேட்டீங்கன்னா பேய் கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஆமா, கண்டிப்பா. இயேசு நேசிக்கிறாருன்னு சொல்றதுக்கும் இயேசு உங்களுக்கு என்ன செஞ்சாருன்னு சொல்றதுக்கும் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லுவாங்க. ஆமா, கண்டிப்பா. ஆனா ஆண்டவர் வந்து உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா போதும், அநேகத்தின் மீது அதிகாரியாக அவர் மாற்றுவார். கண்டிப்பா. அதுக்கு நீங்க ஒரு பெரிய சாட்சி. நிச்சயமா. உங்ககிட்ட இருந்த கொஞ்சத்துல கொஞ்சம் பலன் இருந்தோம், கொஞ்சம் தாழ்ந்து இருந்தோம், கொஞ்சம் அறிவு இருந்தோம், கொஞ்சம் வேத அறிவு இருந்தோம். அந்த கொஞ்சத்துல நீங்க உண்மையா இருந்ததுனால கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறாரு. நிச்சயமாக தேவ ராஜ்யத்துல உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாரு. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பேருக்கும் இது ஒரு பெரிய படிப்பினை. நிச்சயமாயா. நம்ம என்ன கையில வாங்கியிருக்கிறது, ஒரு தாளந்து வாங்கணும் மண்ணுல போச்சு வச்சுட்டு இந்த கதையெல்லாம் கிடையாது. கொஞ்சம் இருந்தாலும் அதுல உண்மையாக இருந்தா கர்த்தர் அதை ஆசீர்வதிச்சு பெருக பண்ணுவார். நிச்சயமாயா. உண்மை இல்லாதவன கர்த்தர் விரும்ப மாட்டார். நிலையத்தின் சார்பாக எங்கள் நன்றிகளை தெரிவிச்சு. நன்றியா. பிரியமானவர்களே, வேதத்துல ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஆகாது என்று தள்ளின கல்லே கட்டிடத்திற்கு மூளை கல்லாயிற்று என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். சரியான படிப்பில்லை, நல்ல ஆரோக்கியம் இல்லை, திறமை இருக்கிற ஓட்டுநர் தொழில் அந்த தொழிலை கூட அவரால் செய்ய முடியவில்லை.
ஆனால் கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டு அவர் வியாதியை குணமாக்கி அவருடைய பலவீனத்தை போக்கி அவருடைய மனைவிக்கு மறுவாழ்வு கொடுத்து அவருக்கு இருக்கிற கொஞ்சம் அறிவை கொண்டு கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து இன்றைக்கு 40 பேருக்கு மேலாக கர்த்தருக்குள் வளருவதற்கு ஒரு திருச்சபையை நடத்தி அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய படிப்பனை. பல நேரங்களில் நாம் பல சாக்கு போக்குகளை சொல்லுகிறோம். எனக்கு திறமை கிடையாது, எனக்கு அறிவு கிடையாது, எனக்கு ஊழிய பின்புலம் கிடையாது, எனக்கு செல்வாக்கு கிடையாது, அதிக பணம் என்னிடத்தில் இல்லை, ஏதோ ஒரு சாக்கை சொல்லி கர்த்தருடைய ஊழியத்தை செய்யாமல் இருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தை சொல்லாமல் இருப்பதற்கு எந்த சாக்கு போக்கும் நாம் சொல்ல இயலாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மனிதர் முன்பாக என்னை அறிக்கை செய்யாதவனை நியாயத்தீர்ப்பின் நாளிலே பரலோகத்தின் பிதாவுக்கு முன்பாக நான் அறிக்கை செய்ய மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, இதை குறித்து நாம் அசட்டையாக இருக்கக்கூடாது. நமக்கு தெரிந்த கிறிஸ்துவை, நாம் அறிந்திருக்கிற கிறிஸ்துவை, நாம் உணர்ந்திருக்கிற கிறிஸ்துவை பிறருக்கு சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் கொஞ்சம் பலன் இருந்தாலும், கொஞ்சம் அறிவு இருந்தாலும், கொஞ்சம் வேத அறிவு இருந்தாலும், கொஞ்சம் அனுபவம் இருந்தாலும் அதை பிறருக்கு சொல்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவ நண்பர் இருந்தார். என்னிடத்தில் ஒரு முறை கூட அவர் இயேசுவை பற்றி சொல்லவில்லை என்று அருமையான ஊழியர் சொன்னார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நண்பராக நாம் இருக்கிறோமா? நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை பற்றி சொல்லாமல் மறைக்கிறோமா? அல்ல சொல்ல வெட்கப்படுகிறோமா? சொல்வதற்கு பாரப்படாமல் இருக்கிறோமா? பிறருக்காக ஜெபிக்காமல் இருக்கிறோமா? பிறருடைய ரட்சிப்புக்காக பாரப்படாமல் இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்மை திருத்திக் கொள்வோம். மீண்டும் இது போன்ற ஒரு தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் ராஜா.